ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா? ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா, வீதியில் உட்காந்து எழுதணுமா? கோவை அருகே தனியார் பள்ளியில் பூப்படைந்த பட்டியல் சமூக மாணவியை வகுப்புக்குள் அனுமதிக்காமல் வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள செங்குட்டை பாளையத்தில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இங்கு 8ஆம் வகுப்பு படிக்கும் பட்டியல் சமூக மாணவி ஒருவர் ஏப்ரல் 5ஆம் தேதி பூப்படைந்துள்ளார். இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தினர் மாதவிடாயை காரணம் காட்டி மாணவியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் வாசலிலேயே அமர வைத்து தேர்வு எழுத வைத்துள்ளனர். சிறுமியின் தாய் தனது செல்போனில் பதிவு செய்த இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பேசுபொருளாகி உள்ளது. இதைத் தொடர்ந்து தற்போது பள்ளியின் தலைமை ஆசிரியை ஆனந்தியை தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்து பள்ளியின் தாளாளர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். என்ன எக்ஸாமு? என்ன எக்ஸாம் பாப்பா? ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்க? யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது? எந்த மிஸ்ஸு? பிரின்ஸிபல் மிஸ் உனக்கு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா? இதுக்கு முன்னாடி எப்போ எழுதுன எக்ஸாமு? மண்டே இப்போ இங்கே தான் உட்காந்து எழுதுனியா? எந்த டெஸ்கில் முன்னாடி உட்காந்து பாஸ்பரியில் தான் உட்காந்து எழுதுனியா? ஏன் மிஸ் ஒன்றும் சொல்லலையா? உள்ள கிளாஸ்க்குள்ள உட்காரன்னு உன்னை சொல்லலையா? புரியல. கிளாஸ் மிஸ் இங்கே கூப்பிட்டாங்க வர சொல்லி அதுக்கப்புறம் பிரின்சிபல் மிஸ் இங்கே உட்காந்து சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் மிஸ் உன்னை இங்கே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்களா? ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா, வீதியில் உட்காந்து எழுதணுமா? இல்லையா? இதனிடையே பள்ளியின் மீது துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டதாகவும் குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறையை எவ்வகையிலும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கருத்து கூறியிருக்கிறார்.